தான் வளர்ந்த ஊராகிய நசரேத்துலே இயேசு தன் பணிவாழ்வை ஆரம்பிப்பதாக லூக்கா நற்செய்தி தொடங்குகிறது. 2 நாளைக்கு முன்பு அதை வாசித்தோம். ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்று சொல்லி தன்னுடைய பணியின் நோக்கத்தை தெளிவாக்குகிறார் இயேசு. அங்கே மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு அங்கிருந்து கப்பர்நாகமுக்கு செல்கிறார். அங்கேயும் போதிக்கிறார். அங்கே புதுமைகள் செய்கிறார். மக்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். தீய ஆவி பிடித்திருந்தவரை குணப்படுத்துகிறார். அந்த தீய ஆவியும் நீர் கடவுளின் மகன் என்று கத்திக்கொண்டே தான் செல்கிறது. இன்றைய நற்செய்தியிலே சீமோனுடைய மாமியாரை குணப்படுத்துகிறார். போதனையும் குணப்படுத்துதலும் இயேசுனுடைய பணியிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. இதை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் இயேசு இறைமகன் என்று ஏற்றுக்கொண்டு நம்பி அறிக்கையிட்டார்கள். கடவுள் குணப்படுத்துதல் மூலம், அதிகாரத்தோடு போதித்து வழிகாட்டுதல் மூலம் இயேசுவிலே அந்த மக்களுக்கு வெளிப்படுகிறார். அதே இயேசு இன்று பல்வேறு விதத்திலே நமக்காக வந்து கொண்டே இருக்கிறார். நாமும் ஒரு சில சமயங்களிலே இயேசுவால் ஆட்கொள்ளப்படுகிறோம். இயேசுனுடைய போதனை, இயேசுனுடைய வாழ்வு முறை நமக்கு அவர் தனிப்பட்ட விதத்திலே கொடுத்திருக்கிற அருள், இதில் ஏதாவது ஒன்றிலே நாம் நிலைநிறுத்தப்பட்டு இயேசு அனுபவத்தை பெறுகிறோம். அது எது என்பதை ஆய்ந்தறிவதும், அதில் நிலைத்திருந்து தொடர்ந்து இயேசுவின் பிள்ளையாக இருப்பதும் சீடராக இருப்பதும் நம் கையில் இருக்கிறது. ஆஹா, இயேசு என்னை ஆட்கொண்டு விட்டார் என்று ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அதோடு நின்று விடக்கூடாது. இதை அனுபவமாக மாற்றி இதை வளர்த்தெடுக்க வேண்டும். இயேசுவிடமிருந்து உதவி பெற்ற பலர் இயேசு வாழ்ந்த காலத்திலே அந்த இடத்திலே நின்று விட்டார்கள். ஒரு சிலர் தான் கடைசி வரை இயேசுவை பின்பற்றினார்கள். நாம் எப்படி என்பதை யோசித்து பார்த்துக்கொள்வோம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.